ஹோலி ஸ்டோரிஸ் சேனல் பார்க்க வந்த எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தர் எப்படி இந்த பூமியையும் அதில் இருக்க சகல விஷயங்களையும் படைச்சாருன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி கடவுள் வானத்தையும் பூமியையும் படைச்சார். அந்த நேரத்தில் பூமிக்கு எந்த ஒரு வடிவமும் கிடையாது. முழுமையான இருளும் முழுமையான தண்ணீரும் மட்டும்தான் இந்த பூமியை சூழ்ந்திருந்துச்சு. படைப்பின் முதலாம் நாள் ஒளி. கடவுள் முதல் நாள் அன்னைக்கு ஒளியை படைச்சார். அது வரைக்கும் இருள் மட்டுமே இருந்த பூமியில் வெளிச்சம் உண்டாச்சு. வெளிச்சம் இருக்கும் நேரத்தை பகல்னும் இருள் இருக்க நேரத்தை இரவுனும் பிரித்தார். அதனால தான் பகலும் இரவும் சேர்ந்து ஒரு நாள்னு நாம் சொல்கிறோம். அதுபடி முதலாம் நாள் முடிஞ்சிச்சு. படைப்பின் இரண்டாம் நாள் உறுதிப்படுத்துதல். இது வரைக்கும் வானமும் தண்ணீரும் ஒன்றா இருந்த சமயத்தில் கடவுள் வானத்தையும் தண்ணியையும் ரெண்டாக பிரித்தார். வானத்துக்கு கீழே தண்ணீரையும் தண்ணீருக்கு மேலே வானத்தையுமா பிரித்தார். அதுபடியாக மாலையும் காலையுமாக இரண்டாம் நாள் முடிஞ்சிச்சு. படைப்பின் மூன்றாம் நாள் பூமி, கடல் மற்றும் தாவரங்கள். இதுவரைக்கும் வானத்துக்கு கீழே வெறும் தண்ணீரால் மட்டுமே நிரப்பப்பட்ட இடத்துல வறண்ட நிலத்தை உருவாக்கினார். இப்படி தண்ணீர் முழுவதையும் சேரும் இடத்தை கடல்னும் வறண்ட நிலப்பரப்பு எல்லாத்தையும் பூமியினும் பிரித்தார். பூமியில் புற்களையும் விதைகளை விளைவிக்கும் மூலிகைகளையும் அதனோட விதைகளுக்கு ஏற்ற பழங்களை கொடுக்கும் பழமரத்தையும் அதனோட விதை தானாகவே பூமியில் விதைக்கட்டும்னு உருவாக்கினார். அதுபடியாக மாலையும் காலையுமாக மூன்றாம் நாள் முடிஞ்சிச்சு. படைப்பின் நான்காம் நாள் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள். இது வரைக்கும் வெளிச்சமும் இருளும் இருந்த நேரத்தில் பகலும் இரவும் பிரிக்கப்படலை. அப்படி பகல்ல இருந்து இரவை பிரிக்க வானத்துக்கு மேலே விளக்குகள் இருக்கணும்னு நினச்சாரு. அது மூலமாக பருவங்கள், நாட்கள், வருஷங்களை பிரித்தார். கடவுள் 2 பெரிய விளக்குகளை படைச்சார். பகல் நேரத்துக்காக அதிக ஒளியையும் இரவு நேரத்துக்காக குறைந்த ஒளியையும் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை படைச்சார். இது எல்லாம் இருளில் இருந்து ஒளியை பிரிக்க வானத்துக்கு மேலே கடவுள் உருவாக்கினார். அதுபடி மாலையும் காலையுமாக 4ஆம் நாள் முடிஞ்சிச்சு. படைப்பின் 5ஆம் நாள் பறவைகள் மற்றும் கடல் விலங்குகள். வானத்தையும் பூமியையும் தனித்தனியாக பிரித்த கடவுள் வானத்தையால் சிறகுகளுடைய பறவைகளை அதோட வகைப்படி தனித்தனியாக படைச்சார். பிறகு தண்ணீரையால் பெரிய கடல் உயிரினங்களையும் நகர்ந்து போகிற ஒரு உயிரினத்தையும் படைச்சார். இப்படி கடலையால் மீன்களையும் வானத்தையால் பறவைகளையும் படைச்சார். அதுபடி மாலையும் காலையுமாக 5ஆம் நாள் முடிஞ்சிச்சு. படைப்பின் 6ஆம் நாள் நிலவிலங்குகள் மற்றும் மனிதர்கள். கடவுள் பூமியால் கால்நடைகளும் மற்றும் ஊர்ந்து செல்ல பிராணிகளையும் படைச்சார். கால்நடை விலங்குகளை ஒவ்வொன்றுத்துக்கும் அதனோட வகைப்படி பிரித்தார். ஊர்ந்து செல்லும் பிராணிகளை அதன் வகைப்படி பிரித்தார். கடைசியாக கடவுள் நீர், நிலம், ஆகாயம், அதில் இருக்க பறவைகள், மீன்கள், ஊர்ந்து செல்லும் பிராணிகள், நகர்ந்து செல்லும் ஒரு மிருகத்தையும் ஆள மனுஷனை படைச்சார். அதுவும் கடவுள் மனுஷனை தன்னுடைய சாயல்லையே படைச்சார். இப்படி ஆணும் பெண்ணுமாக அவர் மனுஷ இனத்தை படைச்சு முடித்தார். அவர் படைத்த மரம், செடி, கொடி, மிருகங்கள், மீன்கள் எல்லாத்தையும் நமக்கு உணவாக கொடுத்தார். கடவுள் அவர் படைத்த எல்லாத்தையும் பார்த்தார். அது சரியாக இருந்துச்சு. அதுபடி மாலையும் காலையுமாக 6ஆம் நாள் முடிஞ்சிச்சு. 7ஆம் நாள் ஓய்வு. இது மாதிரி 6 நாட்களுக்காக எல்லாத்தையும் உருவாக்கி முடித்தார். அவர் உருவாக்கின எல்லாத்துக்கும் ஆசீர்வதிக்கவும் செஞ்சார். பிறகு இந்த 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்வெடுத்தார். அதனால தான் இந்த 7ஆம் நாள், அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயத்துக்கும் நம்மளை படைச்சதுக்காகவும் கர்த்தருக்காக நம்மளோட நேரத்தை அவருக்காக செலவிடுறோம். இப்படியாக 6 நாள் நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையும் கடவுள் படைச்சு முடித்தார். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா ஹோலி ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல்.